வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை பார்க்கலாம். இதை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதும் ஈவினிங் டிஃபனுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சேவி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி இதை ஃபிங்கரை கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியில் ஊறினதை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் விரித்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியெல்லாம் காயிற மாதிரி காய வச்சுக்கணும். அந்த துண்டில் காய வச்சதை இதில் எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி இட்லி பானை தட்டில் வேக வைக்கிறதுக்காக வைக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் எடுக்கணும். இந்த மாதிரி தட்டில் அடுக்கி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது. காய் ரொம்ப வெந்துடக்கூடாது. பக்குவமாக பார்த்து எடுத்துடணும். இப்படி இட்லி பானையில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடணும். எடுத்து நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு இந்த மாதிரி வெந்தோடனே எடுத்து இந்த மாதிரி குண்டானில் கொட்டிட்டு கொண்டே ஃபேன் காற்றுல வச்சு ஆற வைக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கணும். அரிசி மாவு அதே அளவு. அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வச்சதை இதில் போட்டு இப்போ இந்த மாவை இப்படி போட்டு நல்லா இந்த மாவில் போட்டு இதை போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். இது தேவையான போது எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மிளகாய் பொடி வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்படி எடுத்து உதுத்து விட்டோம்னா இந்த உதிரியாக இருக்கிற மாவெல்லாம் கீழே நின்றுக்கும். அதுக்கப்புறம் மேல் கொண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுக்கலாம். எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இது மாதிரி செஞ்சு வச்சு பிள்ளைங்களுக்கு வறுத்து கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.